சாமி அந்த கணுங்காலே அம்மா தாவுதம் சாப்பிடும் போது எனக்கு முறுக்கு போல் இருக்கிறது சாமி. அது மட்டுமானாதா சாமி இந்த கணுங்காலு பாடினது இப்பதானே வெறி பிடிச்சு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாடணும் இப்பதானே படுத்துனுக்கிறேன். அண்ணா வெறி இப்பதான் போச்சு. நாட்டுக்கு 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் கதியளிக்கக்கூடிய கர்த்தாவாகி ஈசனுக்கு இப்பேற்பட்ட சோதனையான ஒரு நிலை என்றால் நமக்கெல்லாம் என்ன ஒரு தெரியாது. நாம மானிடர் பிரதியாகிய மானுடன் எடுத்த நாம் ஜென்மம் அதனால் நம்மளுடைய ஜனனும் ஒரு நீர் குமரி நிலையில்லாத வாழ்வு காண நீர் எல்லாமே எனது அகலாபம் கொண்டோம். அதாவது அகலாபம் கொண்டோம் நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம ஈஸியா ஒரு வார்த்தை ஒருவரை சபிக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை ஒருவருக்கு தாங்கிறோம். அதனால நீங்க சபையோர்களே யாரையும் நீங்க சபிக்க வேண்டாம். முக்கியமா குழந்தைங்க ஒரு தவறு செஞ்சா கூட குழந்தைங்க சபிக்காதீங்க. அது ஒரு நாளைக்கு தாண்டி போயிடும். அதனால நீங்க குழந்தைங்க அம்பா சாப்பிட வைக்க வேணாம். அவங்க என்னைக்குமே அவங்க சபிக்க வேண்டாம். நம்முடைய சகோதரர்கள் பிறந்தவர்கள் அண்டக்காரர்கள் யாவரையும் சபிக்காத இந்த மனித பிறவியில ஈசனையே மனிதருக்கு என்ன தெரியாத
நிறைய ஜனத்துக்கு யாரும் கொடுக்காதீங்க என்பதுதான் இந்த நாடகத்தினுடைய முக்கியமான கருத்துகள். முக்கியமான கருத்துகள் முக்கியமா வலியுறுத்துது இந்த நாடகம். சரி, இது வா, இது வந்து ஈசனுடைய பிள்ளை வனத்துல ஈசன் வந்து கபால தோஷம் பிடித்து பிணங்களை எல்லாம் பிணங்களை எல்லாம் அதனால வாங்கி கொண்டு சென்று பொறியை வாங்கி கொண்டு சென்று தேனமிருதம் போல சாப்பிட்றாங்க. மலைநூர்லாம் என்னது அதுதானே ஓம்பல்கள் இதெல்லாம் நீக்கி நல்ல முறையில் இருக்கும். அதனால ஈசன் கையினாலே அந்த பொறியியல் இந்த மனித பிண்டம் என்று சொல்லப்படுகிறது. அது அனைவரும் வாங்கி செல்லப்படி அன்போடு சபையோர்களை ஒரு கை வாங்கி